ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयो नित्यप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्य दुःखसत्कारणाय उतदाय नमो नमस्ते। यो विप्रलम्बविपरीतमतिप्रभूतवादान् निरस्य कृतवान् भूतत्ववादं सर्वेश्वरो हरिरिति प्रतिपादयन्तम् आनन्दतीर्थमुनिवर्यमहं नमामि। आनन्दतीर्थोपदिष्टो निधिर्नारायणाख्वयः प्रदर्शितो न सम्यक् जयतीर्थं तमाश्रये तं वन्दे नरसिंहतीर्थनिलयं श्रीव्यासराट्पूजितं ध्यायन्तं मनसा नृसिंहचरणं श्रीपादराधं गुरुमूर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थीगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये तपो विद्याविरक्त्यादि सद्गुणोगाकरानहं वादिराजगुरुन् वन्दे हयग्रीवदयाश्रयान् प्रणमत्कामधेनुं च मदस्वरतरूपमं श्रीभागवतकृत्पादचिन्तानुभास्महे दुर्वादिध्वान्तरवे वैष्णवेन्दीय वरेन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयालवे पिप्रसादिनं मुकुन्दशयनाय च राजराजतिरिक्ताः राघवेन्द्रं तमाश्रये। सत्याभिघ्नकराब्दोत्थान् पञ्चाशद्वर्षपूजकान् सत्यप्रमोदतीर्थार्यान् नौमिन्यायसुधारतान् अस्मद्गुरुसमारम्भां टीकाकृत्पादमध्यमां श्रीमदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आपादमलपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। ओम श्रीगुरुभ्यो नमः हरिः ओम। போன வீடியோல பார்த்தது வந்து त्रिवारम्यः पठेन् नित्यं स्तोत्रं भक्त्या द्विजोत्तमः वाञ्छितं लभतेभीष्टं षण्मासाभ्यन्तरे खलु त्रिवारतोட ಅರ್ಥದ பார்த்தோம். ಅಭೀಷ್ಟತೋட ಅರ್ಥದ பார்த்தோம், ವಾಂಛಿತತೋಡ ಅರ್ಥದ பார்த்தோம், ಲಭತೆயோட ಅರ್ಥದ பார்த்தோம், ಷಣ್ಮಾಸத்தோட விஸ்தார அர்த்தத்தை பார்த்தோம், அபியந்தரே அப்படின்றத பார்த்தோம், கலு அப்படின்ற அர்த்தத்தை கூட கலு நிச்சிதமேதத்து அப்படின்றத அர்த்தத்தை பார்த்தோம். கலு அப்படின்றது நிச்சிதமா இருக்கக்கூடியது அப்படின்றதுக்காக ஆக கூறப்படுகிறது அப்படின்றதும் பார்த்தோம். பக்தி எந்த விதமான ஒரு பக்தி படணும் அப்படின்றத பார்த்தோம். திரிஜோத்தமா அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே, இங்க வாஞ்சிதம் லபதே பீஷ்டம் ஷண்மாசா பெந்தரே கலு இதுல இருந்து பலஸ்ருதி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ வியாசராஜர். அடுத்த ஸ்லோகத்துல புத்திரார்த்தி லபதே புத்திரம் யசோர்த்தி லபதே யசஹ வித்யார்த்தி லபதே வித்யாம் தனார்த்தி லபதே தனம் அப்படின்ற ஸ்லோகத்தில் வியாசராஜர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து விஸ்தாரமா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். புத்திரார்த்தி லபதே புத்திரம், அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் யாருக்கெல்லாம் இந்த புத்திரம் வேணும் அப்படின்ற ஒரு இச்சை இருக்கோ, ஒரு காமம் இருக்கோ, அது வந்து கண்டிப்பா பூர்த்தி ஆகும், சித்தமாகும் அப்படின்றது இங்க வந்து சொல்றாரு. அதாவது எப்போ பாராயணம் பண்ணாமோ அடுத்த நாளே ஆகும் அப்படின்றத பார்த்தா அது அப்படி இல்லை. அந்த குறிப்பிட்ட பீரியட்ல குறிப்பிட்ட டைம்ல தான் அது வந்து ஆகும். புத்திர லாபம் புத்திர பிராப்தி வந்து கண்டிப்பா ஆகும், தட்சணம் தான் ஆகும் அப்படின்றது இல்லை, ஆனா கண்டிப்பா ஆகும் அப்படின்றது இங்க வந்து நம்ம பார்க்க முடியுது. அதான் இங்க போட்டிருக்காரு. ஷண்மாசா பிந்தரே புத்திர லாபா கதம் அப்படின்னு கேட்டு நவமாசா கலு அனிவாரியதையா அபேட்சிதா இதி சத்தியம் ததாபி புத்திரோத்பாத சூச்சனம் லபதே, அந்த புத்திரோத்பாத சூச்சனம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது கர்ப்பாதாரண உத்தரம் மாத்திர. அது இல்லாம ஸ்தோத்திரம் பட்டது, இந்த ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த புத்திர லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. இல்லைன்னா அப்படின்னா சரி, ஓகே, புத்திரம் அப்படின்னு பார்த்தா புத்திரஹா, ஓகே புத்திரஹா வரட்டும், புத்திரஹா மாதிரி இருக்கணுமே. புத்திரஹா என்ன அப்படின்னு பார்த்தா திர அப்படிலாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அது வந்து திராயதே, காயத்ரி மந்திரம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து திராயதே அப்படின்னா ரக்ஷணம் சாஸ்திரம் அப்படின்றது இருக்கு இல்லையா. திர அப்படின்றதுதான் திராயதே சாஷேதி திராயதி அப்படின்றதுலாம் இருக்கு, ரக்ஷணம் பண்றது. ஸோ புன்னாமக நரக்கா திராயதே, அதாவது புத்திரஹா அப்படின்னு அர்த்தம். அதாவது புத் அப்படின்ற ஒரு நாம நரக்கம் இருக்கும். அந்த நரக்கத்தில் இந்த ஆத்மா, அதாவது ஜீவாத்மா வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக எவன் ஒருவன் வந்து பிண்டதானமாகட்டும் எல்லாம் எல்லாம் எல்லா சத்காரமும் பண்றானோ அவன் வந்து புத்திரஹா. அதாவது யாரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா தேகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா வந்து அப்பா இருந்தா தந்தையா இருந்தால் தந்தையோட புத்திரன், அம்மாவோட புத்திரன், அந்த புத்திரன் வந்து சன் அப்படின்றத வந்து இங்கிலீஷ்ல சன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா புத்திரா அப்படின்றது இந்த மாதிரி ஒரு விவேச்சனமும் கண்டிப்பா இருக்கு. அந்த அப்பேற்பட்ட ஒரு இது வந்து லௌகிக இதுல சொல்றேன், அப்பேற்பட்ட லௌகிகமா இருக்கக்கூடிய ஒரு இதுவும் கிடைக்கும். நரகத்ராயடே இது புத்திரஹா. இந்த இப்பேற்பட்ட ஒரு சஜ்ஜன புத்திரன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது இங்க வியாசர் சொல்றாரு. சஜ்ஜனமா இருக்கக்கூடிய புத்திரன், ஒரு துராச்சாரம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு புத்திரன்,
ஒரு பகவத் நிஷ்டையா இருக்கக்கூடிய புத்திரன் கண்டிப்பா சித்தியாகும், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத வந்து இங்க சொல்றாரு. ஓகே, அப்படி கிடைக்கலன்னா என்ன, நான் இந்த ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணேன், நான் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணேன் அப்படின்ட்டுலாம் இல்ல. நான் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணேன், பகவந்தனும் மத்தவர்கள் ஸ்தோத்திரங்களும் பண்ணா, பகவத் பூஜையும் பண்ணா, தியானமும் பண்ணா. ஆனா என்னோட புத்திரன் வந்து எந்த ஒரு சத்காரமும் பண்ண மாட்றான், எந்த ஒரு ஸ்ராத்தாதி எந்த ஒரு கர்மமும் பண்ண மாட்றான் அப்படின்னு பார்த்தா ஏன் பயம் படணும்? புத்திரன் அப்படின்றதுனா என்ன? புண்ணாமனர்க்கா திராயதே. புண்ணாமனர்க்கா திராயதே. இந்த புண்ணாமன் இந்த நரக்கத்தை மட்டும் இல்ல. இருக்கக்கூடிய எல்லா நரக்கத்துல இருந்தும் இந்த ரட்சணம் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தன் யாரு அப்படின்னு பார்த்தா பகவந்தன். சோ அந்த பகவந்தன் கண்டிப்பா கிடைப்பான். அந்த நாராயணன் கண்டிப்பா கிடைப்பான் அப்படின்றதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணால் நம்ம எந்த ஒரு எந்த ஒரு இந்த புட்நாம நரகம் மட்டும் இல்ல. எந்த ஒரு நரகத்துக்கும் இந்த ஜீவாத்மா வந்து போக மாட்டார் அப்படின்றத வந்து இந்த ஸ்தோத்திரத்தால் வியாசரத தீர்த்தர் வந்து நமக்கு தெரிவிக்கிறார். புத்திரஸ்ய அர்த்தः நிவृत्तिः अर्थः प्रयोजनम् अस्य इति पुत्रार्थी एकस्यार्धशब्दस्य दर्शनम्. अதான் अथवा पुण्णामनरकात् त्रायते इति पुत्रः नारायणः. நாராயணனோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். திராயத்தை லேப்டாப்ல சார்ஜ் உடனே குறைஞ்சிருச்சுன்றதுனால தான் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவா புண்ணாக திராயதை அந்த அந்த நரக்கத்திலிருந்து ரட்சணை பண்ணக்கூடியவன் நாராயணன். அந்த நாராயணன் வந்து கண்டிப்பா கிடைப்பான். அந்த நாராயணன் வந்து பலிது பர்த்தானே அப்படின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க, அது தமிழ்ல எப்படின்றது விவக்ஷணம் ஆகலாம். அவன் கண்டிப்பா சந்தோஷனாகி அனுகிரகம் பண்ணுவான். சாயவா நரகாதஸ்மான் ரக்ஷதி, நம்ம எல்லாரையும் இந்த நாராயணன் மட்டும் தான் காப்பாத்துறான். இப்படி இதை வந்து புத்திரார்த்தி லபதே புத்திரம். இந்த புத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதேதான் ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஆகட்டும், இதேதான் இந்த இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, புத்திரார்த்தி லபதே புத்திரம், யசோர்த்தி லபதே யசா, வித்யார்த்தி லபதே வித்யாம், தனார்த்தி லபதே தனம் அப்படின்ற ஸ்லோகத்தை வந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்தோத்திரத்திலையும் இந்த ஸ்லோகம் கண்டிப்பா இருக்கும். வெங்கடேஷ் ஸ்தோத்திரம் ஆகட்டும், ராயர் ஸ்தோத்திரம் ஆகட்டும், வியாசரர் ஸ்தோத்திரம் ஆகட்டும், ரகுத்தம ஸ்தோத்திரம் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஆகட்டும், இந்த ஒரு பலஸ்ருதி வந்து எல்லா இடத்துலயும் கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு அனுசந்தானத்தில் நம்ம வந்து அந்தந்த ஸ்தோத்திரத்தை படித்தா கண்டிப்பா சித்தி ஆகும், கண்டிப்பா அனுகிரகம் ஆகும். அந்தந்த குருகுல ஸ்தோத்திரத்தை படித்தா அந்த குருகளோட அனுகிரகத்தால் சித்தி ஆகும். எந்த நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலும் பிராணதேவர் அனுகிரகத்தால் மற்றும் வியாசரதர் அனுகிரகத்தால் கண்டிப்பா சித்தி ஆகும். யசோர்த்துல பத்தி யசா, யசா அப்படின்றதுனா ஃபேம். ஃபேம் யாருக்கெல்லாம் ஃபேம் வேணுமோ, யாருக்கெல்லாம் யசஸ் வேணுமோ அந்த யசஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த மந்திரத்தை படித்தால், இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் கண்டிப்பா அந்த யசஸ் கிடைக்கும். திக்ஷுயானாத் யசோ வியாப்தம், இருக்கக்கூடிய எல்லா திக்ஷத்திலையும் சர்வதிக்ஷு வியாப்தம் யசா லபதே. எல்லா திக்குகளிலும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் திக் எல்லா திக்குக்கும், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் ஈஸ்ட், எல்லா திக்காகட்டும் எல்லா திக்கிலிருந்தும் இந்த மனிதனுக்கு புகழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும், ஃபேம் கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து அத்தியந்த லௌகிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஆனா வியாசராஜர் அதை மட்டும் எழுதுவாரா? இல்ல. என்ன வியாக்கியாதா சொல்றது வந்து அந்த யசஸ் வந்து நீங்க வந்து பிரிச்சு பார்த்தா எத்வா யஷா இருக்கு, யஷ அப்படின்றத அதை பிரிச்சுக்கணும். யஹா அப்படின்றது பார்த்தா ஞான ரூபத்தி, ஞான ரூபத்தனா இருக்கானோ அவன் ஞானரூபி. யஹா ஞானரூபி. ஷாஹா சுகரூபி. ஷா இருக்கக்கூடிய ஷா சுகரூபி. இது எப்படி ஷா எப்படி ச ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம அவர்கிட்ட சொல்றாரு முன்னாடி, இது பார்ப்போம். ச வந்து சுகரூபி. ஸோ யஹாவா இருக்கக்கூடிய ஷஹாவா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா வாயு வியாதி ரூபங்கள், வாயு, பிரம்மா, விஷ்ணு, லக்ஷ்மி, இவங்க எல்லாருமே பார்த்தா சுகா மட்டும் ஞானமே ரூபமா இருக்கக்கூடிய தேவதைகள், தேவர்கள். இவங்க வந்து கண்டிப்பா கிடைப்பாங்க. இவங்க அனுகிரகம் கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னா அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும், அவங்களோட அவங்களோட அவங்க அனுகிரகம் கிடைக்கும். அவங்களோட அபிமானத்துல என்னென்ன வஸ்துலாம் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுவும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. வாயு, விஷ்ணு, பிரம்மா, அதிதத்துலாம் எல்லா ஜெகத்தே இருக்கு. ஸோ ஜெகத்தே ஜெகத்துல இருக்கக்கூடிய நமக்கு என்னெல்லாம் விகிதமா இருக்கக்கூடியோ அது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பா பகவந்தம் கொடுத்து அருள் பெறுவான் அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா இந்த தேகத்திலேயே
சுகமும் ஞானமும் அத்தியந்தமா கொடுப்பான். அப்பதான் பகவத் ஞானத்தையும் சரி பகவத் தியானத்தையும் சரி நிறைய நல்லா பண்ண முடியும். ஆஹ் நல்லா பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு கை சரியில்லை கால் சரியில்லை அப்படின்னா ஒரு வாரமோ இல்ல 10 நாளோ பூஜை பண்ண முடியாது. சோ அப்போ வெறும் ஞானம் இருக்கு, ஏன் இது இல்ல, சுகம் இல்ல. இல்லைன்னா சில வாட்டி ஞானம் நிறைய இருக்கு, சுகம் இருக்காது, சுகம் நிறைய இருக்கு, ஞானமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் இல்லாம ஆஹ் நல்லா இந்த தேகத்துல இந்த ஜென்மத்திலேயே இல்ல மாணவ தேகத்திலேயே இந்த ஜென்மம் இருந்தாலும் மாணவ மாணவ தேகத்திலேயே அத்தியந்தமா சுகமும் கொடுத்து அத்தியந்தமா இந்த ஞானத்தையும் கொடுத்து அருள் பெருமான். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்போ பார்த்தது வந்து சஹா யஹா ஷஹா ஷஹா எப்படி சஹா ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா சகானந்த சப்தாபி சுகவாச்சிதி சுகவாச்ச இதி ஸ்வீகிருத்திய வியாக்கியாதாம் அப்படின்றது அவரே கோட் பண்றாரு. அதாவது இந்த சஹா அப்படின்றது அகாராந்தம், ஷஹா வந்து ஷகாராந்தம். அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த சஹா வந்து ஷகாரமா எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்றாரு. நபம் தூ நபசா சஹ இட்டிவது அப்படின்னு அவங்க வந்து அவரோட அந்த கோட் வந்து கோட் பண்றாரு. ச அப்படின்றதுனால அங்க ஷ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஒரு வியாக்கியான ரீதியோ என்ன இருக்குன்னு தெரியல, அது சூத்திரமா என்ன இருக்கு, அது சூத்திரம் பார்க்கணும். அப்பதான் அது வந்து தெரிய முடியும். ஸோ யசோர்த்தி லபதே யசா அப்படின்றதுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தையே பார்க்கிறோம். வித்யார்த்தி லபதே வித்யாம். ஒரு மாணவன், மாணவன் மட்டும் இல்ல ஒரு மனிதன், ஏன்னா எந்த ஒரு ஏஜ் எந்த ஒரு வயசுல இருந்தா கூட அந்த மனிதனுக்கு வந்து கண்டிப்பா வித்தை அப்படின்றது தேவைதான். எந்த ஒரு மனிதன் வித்தை கேட்டு வரானோ, வித்தியை அபேட்சணம் பண்ணி வரானோ, அவனுக்கு வந்து கண்டிப்பா வித்தியை கொடுத்து வியாசராஜர் ஆகட்டும், பிராணதேவர் ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், லட்சுமி ஆகட்டும், பாரதி தேவி ஆகட்டும், பிரம்மா ஆகட்டும், யாராகட்டும், அவர் வந்து கண்டிப்பா வித்தியை கொடுத்து ரட்சணம் பண்ணுவார் அப்படின்றத சொல்றார். இது வந்து நார்மல் வித்தை, அதாவது ஸ்கூல் காலேஜ் லௌகிக வித்தைகள்லாம். அதே வித்யை அப்படின்னு பார்த்தா சா வித்யா யா விமுக்தயே அப்படின்றது இருக்கு. வித்யா வித்யா அப்படின்னா என்ன பேர், வித்யாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா வித்யா அப்படின்னு எந்த ஒரு வித்தியை வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியோ அது வித்யா அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அந்த வித்தியை கண்டிப்பா மோட்சத்தை அடையக்கூடிய பிராப்தம் பண்ணக்கூடிய பிராப்தம் பண்ணக்கூடிய வித்தி, அதாவது தத்துவ ஞானம். அந்த தத்துவ ஞானத்தை வந்து கண்டிப்பா கொடுத்து ரட்சணம் பண்ணுவார் யாரு, வியாசராஜர், ஸ்ரீ வியாசராஜர், வாயு, விஷ்ணு எல்லாருமே. அந்த வித்யா அபேட்சணம் பண்ணியோ பண்ணாமையோ பிராணதேவர் சோதனம் பண்ணா கண்டிப்பா பகவத் ஞானம் பகவத் நிஷ்டம் கண்டிப்பா வரும். பிராணதேவர் பகவந்த மேல அத்தியந்த பக்தி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட பிராணதேவர் மேல நம்மளும் பக்தி வச்சா அந்த அப்பேற்பட்ட அந்த பிராணதேவர் அப்பேற்பட்ட பக்தியை கொடுத்து அபாரமா இருக்கக்கூடிய மகியை இருக்கக்கூடிய அந்த பிராணதேவரோட சக்தியை காமிப்பார். அத்தவா சா வித்யா தன்மதிர்யா இத்தியுக்தரித்யா ஞான சாதன சூத்திர வேதாதி சாஸ்திர தியான நாமகமா. ஓகேதான். இந்த ஞான சாதனமா இருக்கக்கூடிய வேதாதி சாஸ்திரங்கள்ல உள்ள தியானம் அத்தியனம் இது எல்லாமே கொடுத்து சௌபாகியம் லபதே, அந்த எல்லா சௌபாகியமும் கண்டிப்பா அருள் பெறுவார் அப்படின்றத பார்க்க முடியும். லௌகிக வித்யா இருந்தா கூட சரி, அலௌகிகமா இருக்கக்கூடிய ஆத்தியாத்மிக வித்யா இருந்தாலும் சரி, ரெண்டு வித்யாவும் கண்டிப்பா கொடுத்து ரட்சணை பண்ணுவார். இந்த வித்யாவும் சரி கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்து ரட்சணை பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் பிடித்தமா இருக்கக்கூடிய வித்தியை வந்து இந்த வித்தியை தான். எதிகளுக்கு சொல்றேன், மற்றவங்களுக்கு இல்ல. எதிகளுக்கு பிராணதேவருக்கு, ஏன்னா பிராணதேவருக்கு வந்து விஷ்ணுவோட ஞானத்தை விட விஷ்ணுவோட பக்தியை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை அவங்களுக்கு. அதேதான் வியாசராஜருக்கும். ஸோ பேர்பட்ட இந்த ஒரு ஞானத்தை கொடுத்து காப்பாற்றுவார். இன்னொன்னு வந்து தனார்த்தில பரிதனம், இன்னும் நிறைய வியாக்கரணம் இருக்குது, அதான் படிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா வியாக்கரணங்களையும் இதான் சொல்லிட்டு இருக்காரு. அத்தவா வித்யார்த்தி வித்யாஸ்வரூபஸ்ய பகவதः வாயோः भारत्याः उमायाः वा ज्ञानस्य अनुग्रहस्य वा अपेक्षावान् विद्यां विष्णुवायो भारते पार्वती ज्ञानं तदनुग्रहं वा लभते. அந்த பாரதி விஷ்ணு வாயு இவங்களோட அனுகிரகம் கிடைக்கும். இவங்களும் கண்டிப்பா சந்தோஷம் ஆகிட்டு அந்த ஜீவனுக்கு அந்த தேகத்துக்கு கண்டிப்பா தேகி கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்றத பார்த்தோம். அதேதான் எல்லா கிட்டத்தட்ட எல்லா வியாக்கியானம் ஒரு 5 எழுதியிருக்காரு வியாக்கியானம் இந்த உத்தரார் இந்த வித்யார்த்தி லபதே வித்யாமுக்கு. கிட்டத்தட்ட நம்ம 3-4 பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான் இருக்கு.
தனார்த்தி லபதே தனம் இதுக்கு 2 தான் எழுதியிருக்காரு. அதாவது தனம் அப்படின்றது வந்து அஹ், தர்ம மார்க்கத்துல நம்ம என்னெல்லாம் சேவை செய்யறோமோ அந்த தனம் கண்டிப்பா கிடைக்கும். லௌகிக தனம் எல்லாத்துக்கும் இப்படிதான். வித்யா ஆகட்டும், யசஸ் ஆகட்டும், புத்திரம் ஆகட்டும். புத்திரம் அப்படின்றத கூட ஆஹ் புத்திரம் அப்படின்னா ஞானம் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் எங்கேயோ கேட்டேன். அது எவ்வளோ எவ்வளவு தூரத்துக்கு அது கரெக்ட்னு தெரியல. ஆனா ஞானம் அப்படின்றதே நான் உட்பாதம் ஆகுது இல்ல அதுக்காக. அந்த ஞானம் அப்படின்றதும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி புத்திரார்த்தி, தனார்த்தி, வித்யா, இந்த சுகார்த்தி, யசஸ் இதுக்காகலாம் பண்ணா லௌகிகமும் கண்டிப்பா கிடைக்கும். அலௌகிகமா இருக்கக்கூடிய அத்தியாத்மிகமும் கண்டிப்பா கிடைக்கும். இங்க தனார்த்தி அப்படின்றதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். தனகாமஹா ஸ்தோத்திரம் பட்டேந்தியா சாதனம் லபதே. ஸோ தனகாமத்துல இருக்கக்கூடியவன் தனகாமி இருக்கக்கூடிய அவன் தனி அவன். அதாவது தனி அப்படின்றவன் தனம் இருக்கக்கூடியவன் தனி. ஆஹ் தனம் அவனுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது இங்க சொல்றாரு அசராதர். மாதிரி அந்த ஒரு லௌகிக தனமும் ஆகட்டும் சரி, இல்லைன்னா தனார்த்தி தர்ம மோக்ஷ விரோதி தன நிவர்த்தியர்த்தி அதனம் அதனத்துவம் தாதிருக் தனாபாவம். அதாவது அஹ், தன அப்படின்றத வந்து நிறைய தனம் வந்தா அந்த மனிதன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மோட்சம் சத்காரியத்தங்கள் எல்லாம் கூட அவன் வந்து உம் தூரம் பண்ணிடுவான், திக் பண்ணிடுவான். அவன் வேணாம், என்ன பெரிய சத்காரியம், என்ன பெரிய தேவர், என்ன பெரிய பூஜை, என்ன பெரிய அபரோக்ஷம், இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தனங்கள்லாம் இல்லாம சேவை பண்ணக்கூடிய தனம் வந்து கண்டிப்பா கொடுத்து அருள் பெறுவேன் அப்படின்றது இங்க அருள் பெறுவார் அப்படின்றது இங்க பார்க்க முடியுது. ஸோ அப்பேற்பட்ட தனம் தாதிருக் தனம் தஸ்ய அபாவம், அதாவது தஸ்ய வந்து அந்த தனத்தோட ஆப்சன்ஸ் இல்லாம இருக்கக்கூடியது வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு விலட்சணமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்தோம். புத்திரார்த்தி லபதே புத்திரம், யசோர்த்தி லபதே யசஹ, வித்யார்த்தி லபதே வித்யாம், தனார்த்தி லபதே தனம் அப்படின்றதுக்காக இவ்வளோ விஸ்தாரமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை வந்து நம்ம பார்த்தோம். இது கண்டிப்பா அந்த வியாக்கியத்தா இருக்கக்கூடிய அவர் தான் காரணம், பிளஸ் வியாசராதர் காரணம், பிளஸ் பிராணதேவர், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பகவந்தம் சர்வ கர்த்திருவம் வந்து அவன் மேலதான் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்லி தாகம் கர்த்தா ஹரிகர்த்தா தத் பூஜா கர்மஜா அகிலம் तथापि मत्कृता पूजा तत्प्रसादेन नान्यथा तद्भक्ति सत्फलमख्यं तत्प्रसादः पुनः पुनः कर्मन्यासहराजं विष्णोस्त्रिक्तिकरः सदा कायेन वाचा मनसेन्द्रियर्वा बुद्ध्यर्पणः वा प्रकृतेस्वभावात् करोमि तत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि. श्रीकृष्णार्पणमस्तु. முன்னாடி இருக்கக்கூடிய சர்வதா மாஸ்து சந்தேகம் ஹரி சாட்சி ஜெகத்பதி எக்கரோ எத்திர சந்தேகம் சேனாதி நரகம் துருவம். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து விஸ்தாரமா என்ன சொல்லியிருக்கார், வியாசராஜர் என்ன சொல்லியிருக்கார், வியாக்கியாதா என்ன சொல்லியிருக்கார். வியாக்கியாதான அபிப்பிராயம் வேற இல்லை, வியாசராஜர் அபிப்பிராயம் வேற இல்லை. ஸோ அவங்க 2 பேர் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நிறைய இந்த மோட்சாதி சாதனங்கள்லாம் பண்ணி உத்தாரமாகும் அப்படின்னு பிரார்த்தித்து லட்சுமி நாராயண நமஹ. अस्मद् गुरु समारंभं टीकाकृत मध्यमां श्रीमदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्. अस्मद् गुरु अंतर्गत भारतीय मुख्य प्राणांतर्गत श्री लक्ष्मी नारायण नारायण प्रियतां सुकृतवरद भवतु. श्रीकृष्णार्पणमस्तु. हरे नमः.